இந்த T20 உலகக்கோப்பையில் சஞ்சு சாம்சனின் பயணம் மட்டும்தான் சுவாரஸ்யமான பயணமா? நிச்சயமா கிடையாது. சூரியகுமார் யாதவின் பயணமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் தான். அவர் கேப்டன்சி ரேஸ்லயே இல்லாமல் திடீர்னு கேப்டன் பொறுப்புக்கு வந்தார். ஹார்திக் பாண்டியாவுக்கு துரோகம் செய்யப்பட்டதா அப்படின்ற பல விமர்சனங்கள்லாம் எழுந்தது. ஸோ இந்த மாதிரியான பல பயணங்களை கடந்து தான் சூரியகுமார் யாதவ் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்புக்கே வந்தார். கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவின் பயணம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பயணத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சூரியகுமார் யாதவ் பார்த்துட்டோம்னா சஞ்சு சாம்சன் மாதிரியே தான் உள்நாட்டு கிரிக்கெட்டில் மலையாக ரன் குவிப்பார். ஆனால் இந்திய அணியின் கதவு மட்டும் அவருக்கு திறக்கப்படவே படாது. இப்போ எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு அப்படின்ற குரல் வலுத்துட்டு இருக்கிறோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு காலத்தில் அவருக்கு ஏன் இந்திய அணியில் வாய்ப்பு தரப்படலை அப்படின்னு ரசிகர்கள் உள்பட முன்னாள் வீரர்கள் உள்பட எல்லாரும் குரல் எழுப்பிட்டே இருந்தாங்க. 29வது வயது வரைக்குமே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அவருடைய அப்பா ஃபோன் பண்ணி சொல்வாராம், எப்பா இந்திய அணியோட லிஸ்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஆனால் உன்னுடைய பேரை அது இல்லைப்பா அப்படின்னு அவங்க அப்பா சூரியகுமார் யாதவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாராம். ஸோ அது எந்த அளவுக்கு டிஸ்ஹார்டனிங்காக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் அதுக்கு பழக்கப்பட்டுறார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியாக 30வது வயதில் தான் சூரியகுமார் யாதவுக்கு சர்வதேச கிரிக்கெட்டின் கதவு திறக்கப்படுது. வந்தவர் என்ன பண்ணார்னா, தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் அடித்து நவுத்தி விளையாட ஆரம்பித்தார் சர்வதேச T20 கிரிக்கெட்டில். என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆர்ச்சருக்கு தான் அவர் எதிராக களமிறங்குறாரு. முதல் T20 ஆட்டம் அவருக்கு அகமதாபாத்தில் நடக்குது. முதல் பந்தோ இரண்டாவது பந்தோ ஒரு மாதிரி ஷார்ட் பால் போடுவாங்க. ஆர்ச்சரின் வேகம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். மடக்கி அடித்து 6 அடிப்பார். அதுதான் சர்வதேச கிரிக்கெட்டில் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய ரன் கணக்கை தொடங்குறாரு. அதில் ஆரம்பித்தது தான் சூரியகுமார் யாதவின் பயணம். அதுக்கப்புறம் நிற்காம போய்கிட்டே இருந்தது. T20 தரவரிசையில் முதலிடம் பிடிச்சாரு. அந்த இடத்தை ரொம்ப நாள் தக்க வச்சுட்டு இருந்தாரு. பின்பக்கமாக அவ்வளோ ரன் அடித்து அந்த இந்திய அணியோட அந்த பேட்டிங் ஃபார்மேட் டெம்ப்ளேட்டே அவர் மாற்றினார் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஹார்திக் பாண்டியாவும் பேரலாக ட்ராவல் ஆகிட்டே வராரு. இந்திய அணியின் துணை கேப்டன் பதவி யாருக்கு போகுது அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் போகுது. ரோஹித் சர்மா கேப்டன்சி அப்போ ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸை எப்படி வழி நடத்தினார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2024 T20 உலக கோப்பையில் ஹார்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனாக இருந்தார் ரோஹித் சர்மாக்கு. 2024 T20 உலக கோப்பை இந்திய அணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அடுத்த T20 கேப்டன் யாரு அப்படின்ற கேள்வி எழவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அந்த ரேஸில் ஆல்ரெடி இருந்தார் அப்படின்றது தான் உண்மை. அது வெறும் அவர் போட்டியில் இருந்தார் மட்டும் இல்லாமல் 2023 உலகக்கோப்பை தோல்விக்கு அப்புறமா ரோஹித் சர்மா நிறைய T20 ஆட்டங்களை விளையாடாமல் இருந்தார். அந்த நேரத்தில் இந்திய அணியை வழி நடத்தினது யாருன்னா ஹார்திக் பாண்டியா தான் வழி நடத்திட்டு வந்திருக்காரு சர்வதேச T20யில். அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 சர்வதேச T20யில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தார் அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் ஆப்வியஸாக ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா கேப்டன் பொறுப்பு ஹார்திக் பாண்டியாவுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேப்டன் பொறுப்பை கொண்டு போய் சூரியகுமார் யாதவ் கையில் ஒப்படைச்சாங்க. இங்கே தான் பல சுவாரஸ்யங்கள் எழுந்தது. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி தான் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருப்பாரு. அந்த நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவுக்கு எல்லாமே எகெயின்ஸ்டாக இருந்தது. மும்பையில் சரியாக போகலை. ரசிகர்கள் அவரை திட்டி தீர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரோஹித் சர்மாவிடம் இருந்த கேப்டன் பொறுப்பு பறிக்கப்பட்டதை ரொம்ப ஒரு பெரிய கொதிப்பு நிலையை உண்டாக்குச்சு ரசிகர்கள் மனநிலையில். அதனால் ஹார்திக் பாண்டியாவுக்கு எல்லாமே எகெயின்ஸ்டாக இருந்தது. 2024 T20 உலகக்கோப்பை ஜெயிச்சது மட்டும்தான் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டாக அமைஞ்சது. அது தவிர்த்து எல்லாமே எகெயின்ஸ்டாக அமைஞ்சனால இப்போ இந்த கேப்டன் பொறுப்பும் ஹார்திக் பாண்டியாவுக்கு செல்லவிருந்த கேப்டன் பொறுப்பு சூர்யாவசம் சென்றது ரசிகர்கள்ட்ட பெரிய ஒரு கேள்வி விமர்சனம் எல்லாத்தையுமே எழுப்புச்சு. காரணம் என்னன்னா எல்லாருக்குமே ஹார்திக் பாண்டியா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏன்னா சூர்யாவும் அந்த கேப்டன்சிக்கான போட்டியிலேயே இல்லாத நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவுக்கு போயிருக்க வேண்டிய கேப்டன் பொறுப்பு ஏன் சூர்யாவுக்கு போச்சு அப்படின்னு பலர் பதிவுகள் எழுத ஆரம்பிச்சாங்க. சரி, குறைந்தபட்சம் துணை கேப்டன் பதவியாவது ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. காரணம் என்னன்னா அந்த பதவியை சுப்மன் கில் எடுத்துக்கிட்டார். ரோஹித் சர்மாக்கு அடுத்த கேப்டன் யார் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டு அவர் இல்லாத நேரங்களில் இந்திய அணி வழிநடத்தி நிறைய வெற்றிகளை பெற்று தந்த ஹார்திக் பாண்டியாவுக்கு இது பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்பட்டதாகவே பலரால் பார்க்கப்பட்டுச்சு. இந்த புள்ளியில இருந்து தான் T20 கேப்டன் பொறுப்பை சூரியகுமார் யாதவ் கையில் எடுத்தார். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் சொன்னது எல்லாமே என்னன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து நிறைய ஃபீட்பேக் நாங்கள் வாங்கினோம். அதில் கொடுக்கப்பட்ட ஃபீட்பேக்கில் சூரியகுமார் யாதவ் சரியான தேர்வாக இருப்பார் அப்படின்ற கருத்துக்கள் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமித்தோம் அப்படின்னு அகர்கர் ஒரு முறை சொல்லியிருந்தார். இன்னொரு காரணம் என்னன்னா
ஹார்திக் பாண்டியாவுடைய ஃபிட்னஸ். கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய T20 ஆட்டங்கள் விளையாடாமல் இருப்பார். காரணம் என்னன்னா காயம். 2023 உலகக்கோப்பையிலேயே வந்து அவர் காயம் காரணமாக அவருடைய ஆங்கிள் ஒரு சின்ன இன்ஜுரினால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவரால் அந்த உலகக்கோப்பையில் பங்கு பெற முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய ஆட்டங்கள் அவர் காயத்தினால வெளியே போயிட்டாருன்னா அது சிக்கலாயிரும். அவருடைய பணிச்சுமை நம்ம கருத்தில் கொள்ளணும். அதனால் நிறைய ஆட்டங்கள் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதனால் அவரை வந்து நம்ம பிரதான கேப்டனாக போட்டோம் அப்படின்னா அவருக்கு ஓய்வு கொடுக்க முடியாது. அதை பல குழப்பங்கள் அணியில் ஏற்படுத்தும் அப்படின்றனால காரணத்தினால மட்டும்தான் வந்து சூரியகுமார் யாதவுக்கு போனதாக வந்து பல வட்டாரங்கள் நமக்கு தகவல் சொன்னாங்க. இந்த ஃபிட்னஸை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்து டேட்டாவும் சொல்லுது. 2022க்கு அப்புறமா அந்த காலகட்டத்தில், அதாவது 2024 T20 உலகக்கோப்பை முடிஞ்ச காலகட்டத்தில் 79 T20 ஆட்டங்களை இந்திய அணி விளையாடி இருக்கு. அதில் ஹார்திக் பாண்டியா விளையாடிய T20 ஆட்டங்களின் எண்ணிக்கை வெறும் 46. அதனால சரி சூரியகுமார் யாதவ் கைக்கு கேப்டன்சி பொறுப்பு போனது ஒரு வகையில் ஃபேர் இனஃப் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட, அதற்கப்புறமா அவருடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்திய அணி ஒரு வெற்றி கோப்பையை பெற்றிருக்கு. T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்குன்ற நேரத்தில் அது பெரிய ஒரு ப்ரெஷராக இருக்கும். ரோஹித் சர்மா ஓரளவுக்கு டீம்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாருனாலுமே கூட அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கேப்டனுக்கு இருக்கு. ஸோ சூர்யாவும் கம்பீரும் கை கோர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா டீமை செட் பண்றாங்க. இந்திய அணியின் தொடக்க பேட்டர்லாம் யார் இருந்தாங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்திருக்கணும். இருந்தாலும் அபிஷேக் சர்மா நல்லா விளையாடுறாருன்னு சொல்லி அபிஷேக் சர்மாவுக்கு நிறைய லாங் ரோப் கொடுத்தாங்க. அதை அவர் ஜஸ்டிஃபை பண்ணார். சஞ்சு சாம்சனோட பொட்டன்ஷியல் என்னன்றதை தெரிஞ்சு அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் தன்னுடைய இடத்தை நிரூபணம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சஞ்சுவை என்ன பண்ணுவீங்க, அவருக்கு நிறைய வாய்ப்புலாம் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு வி வில் டேக் கேர் ஆஃப் சஞ்சு அப்படின்னு சஞ்சுவுக்கும் வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தார் சூரியகுமார் யாதவ். பும்ராவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சரியாக பயன்படுத்தினார். ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி போலியே அப்படின்ற கோவம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு எதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப இணக்கமாக செயல்பட்டாங்க. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு இதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டே ஆகணும். அது எல்லாமே எங்கே வெளிப்படுது அப்படின்னா இந்திய அணியுடைய ரிசல்ட்டில் நமக்கு தெரிய வந்துச்சு. சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து T20 சீரீஸை 4-1 ஜெயிச்சிருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக வந்து 1-1 சமன்படுத்தினோம். அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 3-0 ஜெயித்தோம். வங்கதேசுக்கு எதிராக 3-0 ஜெயித்தோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3-1 ஜெயித்தோம். இங்கிலாந்துக்கு எதிராக 4-1 ஜெயித்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-1 ஜெயித்தோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3-1 ஜெயிச்சோம். கடைசியாக T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிராக 4-1 அப்படின்னு ஜெயிச்சோம். ஸோ பைலேட்டரல் சீரீஸில் இந்திய அணி வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு வலிமையாக செயல்பட்டு வராங்க அப்படின்ற நேரத்தில் வந்து T20 உலகக்கோப்பையில் அதே மாதிரி செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மத்தியில் இந்திய அணி ஆசிய கோப்பையில் ஜெயிச்சாங்க இல்லையா? ஸோ அப்புறம் என்ன மல்டி டோர்னமெண்ட்ஸையும் இந்திய அணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுலேயும் ஒரு குறை இருந்தது. ஆசிய கோப்பையில் வலுவான அணிகள் எதுவுமே இல்லை, அதனால் ஒரு ஹை காம்படிஷன் இல்லாதனால இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அதுலேயும் வந்து இந்தியாவுடைய திறன் பற்றியும் சூர்யாவின் தலைமை பற்றியும் ஒரு விமர்சனம் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் இந்த ப்ரெஷரில் தான் வந்து சூரியகுமார் யாதவ் இந்திய அணிக்குள்ளே வராரு. அதாவது T20 உலகக்கோப்பைக்குள்ளே வராரு. டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணணும், சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பை நடக்குது, ஸோ அதை ஜெயிக்கணும் அப்படின்னு பல அழுத்தங்கள் இருந்தது. ஸோ அணியின் முடிவுகள் இப்படி இருக்குது அப்படின்னா சூர்யாவின் தனிப்பட்ட பயணம் வந்து இன்னும் கரடு முரடாயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா 2025 அவர் ஒரு அரை சதம் கூட அடிக்கல. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு ஃபார்மில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் வந்து பேரலாக சுப்மன் கில்லின் எழுச்சி வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அவர் டெஸ்ட் கேப்டன் ஆக்கப்பட்டார், ஒரு நாள் அணியின் கேப்டன் ஆக்கப்பட்டார். அதனாலேயே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவர் இந்திய அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார், T20 அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். அதனால் சஞ்சுவுடைய இடம் பறிபோனதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இப்போ சூர்யா வந்து ஃபார்ம்லேயே இல்லைன்ற பட்சத்தில் அவர் இதே நிலை நீடிச்சதுன்னா T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடியே வந்து சுப்மன் கில்லிடம் கேப்டன் பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் அப்படின்ற டாக் எழுந்தது. ஒருவேளை இந்திய அணி வந்து T20 உலகக்கோப்பை ஜெயிக்கலை அப்படின்னா அந்த உலகக்கோப்பைக்கு அப்புறமா கேப்டன் பொறுப்புக்கு ஆப்வியஸாக சுப்மன் கில் வந்துருவார் அப்படின்னு பல கேள்விகள் விமர்சனங்கள் வந்து சூர்யா மேலே வைக்கப்பட்டுச்சு. ஆனால் சூர்யா வந்து ரொம்ப காமாக நான் ஃபார்ம் அவுட்லாம் இல்லைங்க, என் பேட்லேருந்து ரன்னு மட்டும்தான் வரல அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தார். இந்த T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரீஸில் ஒரு வழியாக ஃபார்முக்கும் வந்துட்டார் சூரியகுமார் யாதவ். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கோப்பையில் உள்ளே போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா இந்தியா ஜெயிச்சு வச்ச வேர்ல்டு கப்பை தக்க வைக்கணும். சொந்த மண்ணில் நடக்கிற வேர்ல்டு கப்பை ஏற்கனவே 2023 இந்திய அணி தவற விட்டனால இந்த T20 உலகக்கோப்பை ஜெயிச்சாகணும் அப்படின்னு பல ப்ரெஷரோட தான் வந்து சூரியகுமார் யாதவ் உள்ளே போனார். அதில் போயிட்டு என்னாச்சுன்னா சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காக ஒரே ஒரு தோல்வியை இந்திய அணி சந்திச்சிச்சு. ஸோ அது என்னாச்சுன்னா அவ்வளோதான், இந்திய அணி வந்து கோப்பை வெல்லாது அப்படின்னு பேசினாங்க. சூரியகுமார் யாதவ் நல்ல கேப்டன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, சீரியஸாகவே இருக்க மாட்டார் போல அப்படின்னு அவர் மேலே பல விமர்சனங்கள் எழுந்துச்சு. எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு ஒரே ஆட்டத்தில் எல்லாத்தையுமே மாற்றினார் சூர்யா. எங்கள் வெற்றிக்கான ஃபார்முலா என்ன? சஞ்சு சாம்சன் அவர் உள்ளே கொண்டு வரோம், அவருக்கு திரும்பி அவர் நம்பிக்கை அடித்து அவருக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா ரன் அடிக்கலையா, கவலையே இல்லை.
அவர் தான் இந்த இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார்னால அவரை தொடர்ந்து தக்க வைப்போம் அப்படின்னாங்க. ஸோ இந்த டெசிஷன்ஸை ரொம்ப கரெக்டாக எடுத்தனால என்னாச்சு அப்படின்னா, ஜிம்பாப்வேக்கு எதிராக ஜெயிச்சாங்க. அடுத்து 250 ரன் கிட்ட அடிச்சாங்க. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனலில் இந்திய அணி ஜெயிச்சுது. செமிஃபைனலையும் ஜெயிச்சாங்க, இறுதிச் சுற்றுலையும் ஜெயிச்சாங்க. ஸோ இத்தனை வெற்றிக்கு முதல் அடித்தளம் எங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரான முதல் ஆட்டம். அதில் இந்திய அணி தோற்றிருக்க வேண்டியதுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து திணறி சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க. சூரியகுமார் யாதவ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து ஒரு சரியான அடித்தளம் அமைத்தார். ஸோ அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு எதிராக இந்திய அணி தோற்றிருந்தாலோ, ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருந்தாலோ, இந்திய அணியோட மாரல் இருக்குல்லையா, அந்த மைண்ட் செட் வந்து அப்படியே உடைப்பட்டிருக்கும். அதை விதை போட்டு காப்பாற்றியது சூரியகுமார் யாதவ். அதுதான் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த T20 உலகக்கோப்பை இந்திய அணி வெற்றி பெற இடத்துல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ இந்த பயணத்தை திரும்பி பார்த்தாலே நமக்கு தெரியுது, அவர் இந்திய அணி வாய்ப்பு வந்து ரொம்ப தாமதமாக தான் கிடச்சிது. திடீர்னு அவருக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுனாலுமே எல்லா வாய்ப்பையுமே அவர் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இதுக்கிடையில தான் வந்து பல பேச்சுகள் இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியாவுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதா, இந்திய அணி வழிநடத்த சூர்யா தகுதியானவரா, இல்லை சுப்மன் கில்ட்ட தான் கொடுக்கணும் கேப்டன்சி பொறுப்பை, இவர் சரிப்பட்டு வர மாட்டார், T20 உலகக்கோப்பை முடிஞ்சோடனே வந்து சுப்மன் கில்ல கேப்டனுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு இத்தனை பேச்சுகள் எழுந்தாலுமே கூட இந்திய அணியை மிக உறுதியாக இருந்து வழிநடத்தி எந்த ஒரு அணியும் சாதிக்காத பல சாதனைகளை படைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா எந்த ஒரு அணியும் தங்களுடைய டைட்டிலை டிஃபென்ஸ் செய்தது இல்லை. எந்த ஒரு அணியும் சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பையை வென்றதில்லை. அதுவும் ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு ஆள் விட்டுட்டு போன லெகசியை கேரி பண்ணுறாரு அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை. அதனால் சஞ்சுவுக்கு நிகரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணம் அப்படின்னா சூர்யாவின் பயணத்தையும் நம்ம அப்படி குறிப்பிடலாம். உலகக்கோப்பையை வென்று கொடுத்தனால அவருடைய கேப்டன் பொறுப்பு அடுத்து பறிபோக போகுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய இலக்கு வந்து ஒலிம்பிக் நடக்க போகுது 2028, அதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கணும்னு இனி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து கேப்டன் பதவியை அடித்து பிடுங்கிட்டார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் ஹார்திக் பாண்டியாட்ட போய் கேட்டாலுமே கூட அது துரோகம் இழைக்கப்படலை, அதுதான் சரியான முடிவாக இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லுவார். அந்த முடிவை நியாயப்படுத்தி முடிச்சிருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். Strength that brings women together and helps them move forward. Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.